போய் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா மாமனார்ட்ட பர்மிஷன் கேட்கணும், மாமியார்ட்ட பர்மிஷன் கேட்கணும். சரி, அதை விட்டுட்டு கூட்டு குடும்பமா இருந்தாலும் ஏன் சம்மந்தமே இல்லாம மச்சாங்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், குழந்தைங்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். எங்கேயா இருப்பா அன்னிக்காரி, அவளுக்கு போன் பண்ணி பர்மிஷன் கேட்கணும். சம்மந்தமே இல்லாம புருஷ மண்டாட்டிக்குள்ள சண்டை எடுத்து விட்டு போயிடுவா. இதெல்லாம் தேவையா? கல்யாணத்துக்கு முன்னாடிதான் சந்தோஷமா இருக்கும்னு தீர்ப்பு சொல்லணும்னு நடுவர் அவர்கள்ட்ட நான் கேட்க. மிக சரியா சொன்னீங்க. ஆனா இவ்வளவு அழகா திருமணத்துக்கு அப்புறம் இவ்வளவு பிரச்சனை இருக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியுமா? எல்லாரையும் பார்த்து கத்துக்கிட்டேன். என்னப்பா இது? சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் அப்படி. ஓஹோ, அப்படி சொல்லுங்க. ஆமா, உருகி உருகி லவ் பண்ணுறவங்க இப்போ படுற பாட பார்த்துட்டு இருக்கோம். அப்போ காதல் கல்யாணம் வேண்டாம்னு சொல்றீங்க? கல்யாணமே வேண்டாங்கண்ணா. ஏய், என்ன இப்படி சொல்லிட்டீங்க? ஆமா, ஊர் உலகமே நின்னு போயிருமா சுத்துறது? என்ன நினைட்டு கல்யாணம் பண்ணாம எத்தனை பேரும் சந்தோஷமா இருக்காங்களா? வாழ்க நீங்க. இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்கூலு காலேஜ் அந்த லைஃப்லாம் இப்போ நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்கூல் என்னால் ஒரு நாள் இப்போ போக முடியும். இன்னைக்கு நான் லீவு, ஏன் நான் ப்ரிப்பேர் பண்ணதான் நான் அதனால லீவு. இதே நான் ஒரு குடும்பத்துக்கு ஐயே என்னால் இன்னைக்கு உடம்பு சரியில்லை, நான் சமைக்க மாட்டேன், நான் படுத்து தூங்குதேன் அப்படின்னு குடும்பத்துக்கு யாராவது லீவ் போட முடியுமா? முடியவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. காலையிலேக்கு காலேஜ் போயிட்டு தான் வந்தேன். நீங்க குடும்பம் பண்ணலாம், அதைத்தான் சொல்றேன். காலேஜ் போயிட்டு தான்மா வந்தேன், லீவ் போடல. நான் லீவ் போட்டேன். அதனாலதான் சொல்றது நடுவர்களே, கல்யாணத்துக்கு முன்னாடி தான் நாங்க சந்தோஷமா இருக்கோம். சூப்பர். இப்போ ஸ்கூல் லீவ் போட்டுடலாம், காலேஜ் லீவ் போட்டுடலாம், ஏன் ஆஃபீஸ் கூட லீவ் போட்டுடலாம். குடும்பத்துக்கு லீவே போட முடியாது. ஒரு 3 முடிச்சாலா முட்டாளா ஆன கேளு கேளு தம்பி கேட்கலாம். ஒரு 3 முடிச்சாலா முட்டாளா ஆன கேளு கேளு தம்பி கேட்கலாம். நான் இருந்த தெருக்குள்ள விழுந்த சேருக்குள்ள. என்னது, தேர்ல இருந்தவங்க கூட கல்யாணம் முடிச்சா சேத்துலதான் வந்து விழணும். உண்மையெல்லாம் அப்படி மேடை போட்டு பேசக்கூடாது. பல பேருக்கு வலிக்குமா இல்லையா? நானும் கருத்தை தான் எடுத்துட்டு வந்தேன். எதிரில் இருக்கவங்க தான் நீ கருத்தா பேசக்கூடாது, காமெடியா தான் பேசணும்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணட்டும்? ஏன்னா இங்க வந்தாலும் சிரிக்கலாம்லதான். அப்படியா? ஓ, அதுவும் correct. திருமணம் ஆயிட்டு பாத்தீங்களா, சிரிக்கிறதுக்கு ஒரு இடம் வேண்டாமா? அதுக்குதான் உங்களை காமெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவங்க எதிரணியில தானே உட்கார்ந்துருக்காங்க, எங்க அன்னைக்கு வந்திருக்கலாம் தானே. வீட்டுல போய் சோறு கிடைக்கணுங்களாமா? அதுக்கு கரையில சாப்பிடணும். துட்டு வேணுங்களா? துட்டையா வந்தாலும் புடுங்கி வச்சிருப்பா. அப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது நடுவர்களே.